ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் ஜேஷ்டாபிஷேகம்னு ஒரு ஆர்டிக்கல் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. இன்று 28/6/2026 பெரிய கோயில் ஜேஷ்டாபிஷேகம். அரங்கருக்கு வருடா வருடம் ஆனி மாதம் ஜேஷ்டா நட்சத்திரத்தன்று, அதாவது கேட்டை நட்சத்திரத்தன்று விசேஷமாக திருமஞ்சனம் நடைபெறும். ஜேஷ்டா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு பெரிய என்ற பொருள் உரைக்கும். ஜேஷ்டா நட்சத்திரம், அதாவது கேட்டை நட்சத்திரம் என்றால் பெரிய நட்சத்திரம் என்றும் பொருள் கொள்ளலாம். அரங்கத்தில் பள்ளி கொண்டு அருளும் பெரிய பெருமாளான மூலவர் ஸ்ரீ ரங்கநாதருக்கு இந்த ஆனி மாதத்தில் பெரிய நட்சத்திரத்தில், அதாவது ஜேஷ்டா நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் இரு பிரிவாக தெற்கிலும் வடக்கிலும் பெரிய மாலை போல தவழ்ந்து ஓடும் தமிழகத்தின் புண்ணியமான புராதனமிக்க பெரிய நதியான தென்திருக்காவிரியில் இருந்து பெரிய கோபுரமான ராஜகோபுரத்தின் வழியே தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு விசேஷமாக பெரிய கோயிலான அரங்கர் ஆலயத்தின் உள்ளே எழுந்தருளி இருக்கும் பெருமாளான அழகிய மணவாளருக்கும், அதாவது நம்பெருமாளுக்கும், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாருக்கும் பெரிய அபிஷேகம் செய்யப்படும். பெரிய நட்சத்திரத்தில் பெரிய நதியிலிருந்து பெரிய கோபுரத்தின் வழியே பெரிய அளவில், அதாவது 29 குடங்களில் ஒரு தங்கம், 28 வெள்ளி குடங்கள் பெரிய கோவிலில் உள்ள பெரிய பெருமாளுக்கு பெரிய அளவில் வெகு விமர்சையாக நடைபெறும் திருமஞ்சனம் என்பதாலே இதனை பெரிய திருமஞ்சனம் என்று அழைக்கிறார்கள், அதாவது ஜேஷ்டாபிஷேகம் என்று அழைக்கிறார்கள். வருடத்தில் 11 மாதங்கள் ஐப்பசி தவிர ஸ்ரீரங்கத்தின் வடக்கு பகுதியில் ஓடும் வடக்கு திருக்காவிரியிலிருந்து யானை மீது தீர்த்தம் கொண்டு வரப்படும். ஆனால் இந்த பெரிய திருமஞ்சனத்திற்கு மட்டும் வழக்கம் போல கொள்ளிடக்கரையிலிருந்து தீர்த்தம் எடுக்காமல் ஸ்ரீரங்கத்தின் தெற்கு பகுதியில் அம்மா மண்டபத்தில் காவிரியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வருவார்கள். ஆனால் இந்த ஆண்டு தென் திருக்காவேரியில் தீர்த்தம் எடுக்க முடியாத அளவுக்கு மாசுபட்டிருப்பதால் ஜேஷ்டாபிஷேகத்துக்கும் வட திருக்காவேரியிலிருந்தே, அதாவது கொள்ளிடத்திலிருந்தே தீர்த்தம் எடுத்து வரப்பட்டது. ஆண்டாள் யானையின் மீது தங்க குடத்திலும் அர்ச்சகர்கள் வெள்ளி குடங்களிலும் காவிரி தீர்த்தத்தை வேத கோஷங்கள் பாசுரங்கள் பாடி பெருமாளின் திருமஞ்சனத்துக்காக ஊர்வலமாக சித்திரை வீதிகள் வழியாக எடுத்து வருவார்கள். பெரிய பெருமாளுக்கு பெரிய அபிஷேகமாயிற்றே. எனவே மங்கள இசையும் பெரிதாக 10 தவில்கள் 10 நாதஸ்வரங்கள். அரவணையில் அரிதுவில் கொள்ளும் பெரிய பெருமாளுக்கு புனுகு சட்டம் அபிஷேகம். மூலவரான பெரிய பெருமாளுக்கு தைலக்காப்பு, அகில்கட்டை, சந்தனக்கட்டை, சாம்பிராணி, வெட்டிவேர், நல்லெண்ணெய் மற்றும் புனுகு பச்சை கற்பூரம் கொண்டு மண் பாத்திரத்தில் விறகு அடுப்பில் ஒரு சோதனை குழாய் போன்ற ஒரு அமைப்பிலான ஒரு பானைகளை கொண்டு பரிசுத்தமாக காய்ச்சிய தைலம் பாரம்பரிய முறையில் காய்ச்சப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. இந்த பெரிய அபிஷேகத்துக்கென்று மட்டுமே பெரிய பெருமாளுக்கு திருமுடி முதல் திருவடி வரை சாற்றப்படும். இதை புனுகு சட்டம் என்று சொல்வார்கள். மூலவர் திருமேனி கல்லினாலோ அல்லது மரத்தினாலோ செய்யப்பட்ட விக்கிரகம் அல்ல. முழுக்க முழுக்க சுதையினால், அதாவது சால கிராமங்கள், சுண்ணாம்பு, இன்னும் பிற படிமங்களை கொண்ட சுண்ணாம்பு காரை கலவைகளாலான திருமேனி. இதனால் மூலவருக்கு திருமஞ்சனம் செய்யும் வழக்கம் இல்லை. திருமேனி மீது வஸ்திரம், திருவாபரணங்கள் மட்டுமே சாத்தப்படும். பூ மாலைகளும் சாத்தப்படுவதில்லை. பரமாத்மா படைத்த பிரம்மன் முதல் நாரதர், சூரியன், அவரின் குலத்தின் வழி வந்த இஷ்வாகு, தசரதன், அவர் மகன் ஸ்ரீராமர் மற்றும் விபீஷணன் மற்றும் 12 ஆழ்வார்களாலும் சுவாமி ராமானுஜராலும் பல பல ஆச்சாரியர்கள் முதலானார்களால் பூஜிக்கப்பட்ட, இன்னும் பல கோடி ஆண்டுகள் பூஜிக்கப்பட போகின்ற அழிவில்லாத அநாயான கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவரான பெரிய பெருமாளான மூலவர் ஸ்ரீ ரங்கநாதரின் திருமேனியை பாதுகாக்கும் பொருட்டு இந்த தைலமானது ஸ்ரீரங்கநாதரின் திருமேனியில் உள்ள வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் களைந்து சாற்றப்படுகிறது. இந்த தைலக்காப்பு சாற்றப்படுவதால் நாளை முதல் ஒரு மண்டல காலத்திற்கு அரங்கரின் திருமேனி திருவடி முதல் திருக்கண்டம் வரை, அதாவது கழுத்து வரை திரையிடப்பட்டு திருமுக தரிசனம் மட்டுமே சேவையாகும். ஒரு மண்டல காலத்தில் தைலக்காப்பு உலர்ந்த பின் பெருமாளுக்கு வஸ்திரங்கள் மற்றும் ஆபரணங்கள் அணிவித்து மூலவர் ஸ்ரீ ரங்கநாதர் திருவடி முதல் திருமுடி வரை மீண்டும் சேவையாகும். ஜேஷ்டாபிஷேகத்திலிருந்து ஒரு மாதம் கழித்து, அதாவது ஆடி 18 அல்லது 28ஆம் நாள் பெரிய பெருமாள் திருவடி சேவை அருள்வார். நம்பெருமாள் முதல் புறப்பாடு கண்டு அருள்வார். இந்த ஆண்டு ஆடி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 3/8/2026 அன்று பெரிய பெருமாள் திருவடி சேவை ஆகும்.
அதே போலவே உற்சவரான நம்பெருமாளுக்கும் உபயநாச்சியார்களான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்களுக்கும் அவர்களின் திருமேனியை காக்கும் பொருட்டு அரங்கரின் முதல் பிரகாரமான திருவெண்ணாழி, அதாவது திரு ப்ளஸ் வெண் ப்ளஸ் ஆழி, திருவெண்ணாழி, திருப்பால்கடல், அதாவது திரு ப்ளஸ் பால் ப்ளஸ் கடல் திருச்சுற்றில் 7 திரையிடப்பட்டு நம்பெருமாள் மற்றும் உபயநாச்சியார்மார்களுக்கு அவர்களின் திருமேனியின் மேல் வருடம் முழுவதும் சாற்றப்பட்டு இருக்கும் தங்க கவச்சத்தினை களைந்து நேரிடையாக திருமேனியில் பால், தயிர், பஞ்சாமிர்தம் கொண்டு திருமஞ்சனம் செய்விக்கப்படும். இந்த திருமஞ்சனத்தை அர்ச்சகர்கள் தவிர மற்றவர்கள் செய்விக்க முடியாது. இது பெரிய ஏகாந்த திருமஞ்சனம் என்று சொல்லப்படுகிறது. நம்பெருமாள் திருமேனியில் சாற்றப்பட்டு உள்ள தங்க கவச்சத்தின் உள்ளே பச்சை கற்பூரம் ஒரு பாதுகாப்பு கவச்சம் போல் மெல்லிய துணிகளை கொண்டு ஒரு திருமேனி முழுவதும் சாற்றப்பட்டு இருக்கும். அந்த பச்சை கற்பூர கவச்சமானது உற்சவரின் திருமேனியை ஆண்டு முழுவதும் பாதுகாக்கும் பொருட்டு சாற்றப்படுகிறது. பொதுவாக பச்சை கற்பூரம் கொண்டு பாதுகாக்கும் எந்த பொருட்களுக்கும் நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக இருக்கும். அதோடு புழு, பூச்சிகள் மற்றும் பூஞ்சைகள் வரவிடாமல் தடுக்கும். இதற்காகவே நம்பெருமாளுக்கும் உபயநாச்சியார்களுக்கும் இந்த சிறப்புமிக்க பச்சை கற்பூரம் கொண்டு ஒரு கவச்சமும் அதன் மீதே தங்க கவச்சமும் ஆபரணங்களும் வைரவுடைய மாணிக்கங்களும் பூ மாலைகளும் சாற்றப்படுகின்றது. இப்படிப்பட்ட தைலக்காப்பும் பச்சை கற்பூர கவச்சமும் நம் முன்னோர்களின் கண்டுபிடிப்புகள் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்த பாதுகாப்பு முறைகள் காலங்காலமாக அழியாதது, அரியது, மெய்ஞானம் கண்ட விஞ்ஞான முறை. இந்த பாதுகாப்பு முறைகளை இன்னும் வரப்போகும் காலங்களிலும் தொடரச் செய்வது மட்டுமல்ல, அதை சரியாகச் செய்வதும் நமது கடமையாகும். பெரிய கோவிலில் இந்த பெரிய திருமஞ்சனம் தவிர மற்ற எந்த காலத்திலும் நம்பெருமாளுக்கோ உபயநாச்சியார்களுக்கோ பால், தயிர், பஞ்சாமிர்தம் கொண்டு திருமஞ்சனம் அபிஷேகம் செய்வது கிடையாது. வருடம் முழுவதும் நடக்கும் திருமஞ்சனங்களில் காவிரி தீர்த்தத்தில் வெந்நீர் கூட உண்டு. சந்தனம் மற்றும் குங்குமப்பூ கலந்தே திருமஞ்சனம் நடக்கும். இன்றைய திருமஞ்சனத்துக்கு பக்தர்களும் பால், தயிர், இளநீர், பன்னீர் போன்ற திரவியங்களை சமர்ப்பிக்கிறார்கள். ஜேஷ்டாபிஷேகத்துக்கு அடுத்த நாள் பெரிய திருப்பாவாடை தளிகை பெரிய திருமால் சந்நிதி வாசலில் சமர்ப்பிப்பார்கள். அந்த பிரசாதத்தில் பலாச்சுளைகள், வாழைப்பழம், மாங்காய், தேங்காய், நெய் ஆகியவற்றை அதிகமாக கலந்திருப்பார்கள். அத்துடன் சிறிதளவு உப்பும் சேர்த்திருப்பார்கள். பெருமாளுக்கு ஆராதனைகள் மற்றும் நைவேத்தியம் செய்த பின் அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள். இதற்கு பெரிய திருப்பாவாடை என்று பெயர். பெரிய திருப்பாவாடை தளிகை நாள்தோறும் பெருமாளுக்கு நடைபெறும் நிவேதனங்களில் ஏதேனும் குறைபாடு இருந்திருந்தால் அதற்கு பிராயச்சித்தமாக இந்த பெரிய தளிகை அமுது செய்விக்கப்படுவதாக ஐதீகம். இன்று ஒரு நாள் பெரிய திருமஞ்சனத்தன்று மட்டுமே மூலஸ்தானத்தில் உள்ள சுவர்களில் சந்தனம் பூசப்படும். வருடம் முழுவதும் செய்யப்படும் ஆரத்தி வருடம் முழுவதும் அணையாமல் சுடர்கின்ற தீப ஒளியின் படிமங்கள் அரங்கனின் மூலஸ்தானத்தில் படர்ந்து இருக்கும். அதை இன்று ஒரு நாள் மட்டுமே சுத்தம் செய்து சுவர்களுக்கு சந்தனத்தால் பூச்சு பூசப்படும். அதோடு மட்டுமில்லாமல் நம்பெருமாள் திருமேனியில் வருடம் முழுவதும் சாற்றப்பட்டு இருந்த தங்க கவச்சங்களும் வைர வைடூரிய மாணிக்க மகுடங்களும் திருப்பாதுகைகளும் இந்த பெரிய திருமஞ்சனத்தின் போது மட்டுமே பொதுமக்களின் முன்பு பார்வைக்கு வைக்கப்பட்டு தங்க நகைகள் சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி துவங்கும். யாகசாலைக்கு முன்புள்ள தொண்டைமான் மேட்டில் ஆனால் பாதுகாப்பு கருதி இப்போது பொதுமக்கள் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. கோவில் நிர்வாகத்தார், ஸ்தலத்தார்கள், பக்தர்களின் சில பிரதிநிதிகள் முன்னிலையில் இவை கணக்கெடுக்கப்பட்டு பரிசுத்தம் செய்வதற்காக பொற்கொள்ளரிடம் தடப்படுகின்றன. அவர்கள் அங்கேயே அவற்றை சுத்தப்படுத்தி மாலை 4:30 மணி அளவில் மீண்டும் இவர்கள் முன்னிலையிலே ஒப்படைக்கிறார்கள். அவை எடைகள் சரிபார்க்கப்பட்டு மீண்டும் அரங்கரின் திருமேனியிலும் உபயநாச்சியார்களின் திருமேனியிலும் சாற்றப்படும். பரதாழ்வார் ஸ்ரீராமரின் பாதுகைகளை தன் சிரசில் வைத்து எடுத்து வந்து ராஜசிம்மாசனத்தில் வைத்து வணங்கினார். இன்று நம்பெருமாள் தம் ஆசன பத்மத்திலே அழுந்திய திருவடிகளை, தங்கத் திருவடி கவச்சங்களை, திவ்யமான பாதுகா நிலைகளை பக்தர்களின் சிரசில் வைத்து அருள்பாலிக்கிறார். பொன்னும் மணியும் பவளமும் முத்தம் பொறித்த அபயஹஸ்த வைத்த அஞ்சல் என்ற கை அங்கிலும் நம் சிரசில் சாத்தப்படுகிறது. நம்பெருமாளின் நகைகளில் பாதுகைகளையும் அபயஹஸ்த அங்கிலையும் மட்டுமே வெளியே கொண்டு தொண்டைமான் மேட்டில் அமர்ந்து சாதிப்பார்கள்.
திருப்பொழிந்த சேவடி என் சென்னியின் மேல் வைத்தாய் என்னும் பெரியாழ்வார் திருமொழியை இன்று கண்ணார நெஞ்சார அனுபவிக்கலாம். இரவு 10:30 மணிக்கு மூலவர் பெரிய பெருமாளுக்கு மங்களஹாரத்தி நடக்கிறது. இன்றும் நாளை மாலை 4:30 வரை மூலவர் மற்றும் உற்சவர் சேவை கிடையாது. பெரிய பெருமாளுக்கு போலவே பெரிய பிராட்டியாருக்கும் சில நாட்கள் கழித்து ஜேஷ்டாபிஷேகமும் திருப்பாவடை உற்சவம் நடைபெறுகிறது. இதற்கு சில நாட்கள் கழித்து சக்கரத்தாழ்வாருக்கும் காட்டழகிய சிங்கருக்கும் உறையூர் கமலவல்லி நாச்சியாருக்கும் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும்.